கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய மோடி அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறது. அதனால் அதன் நல்ல தாக்கங்களும் தற்போது வெளிப்பட தொடங்கிவிட்டன. பொருளாதார ரீதியாக மத்திய அரசு எடுத்த அதிரடி முடிவுகளால் தற்போது இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் முன்னிலையில் இருக்கிறது. இதே போன்று 6 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏற்படுத்திய தாக்கம் தற்போது பேசு பொருளாக இருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை 2018 செப்டம்பரில் பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. ஏழை எளிய மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. இது உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமாகும். இதுவரை 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் பயனடைந்துள்ளனர். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் பயனடையும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என கடந்த ஏப்ரலில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். அதன்படி அமைச்சரவை ஒப்புதலும் பெறப்பட்டு 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் மாதம் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அந்த வாக்குறுதியை தற்போது நிறைவேற்றியிருக்கிறோம். அனைத்து மூத்த குடிமக்களும் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பயன்பெறலாம் என்று பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 4.5 கோடி என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 2024 நவம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி கிட்டத்தட்ட 36 கோடி பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் சரிபார்க்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் 1.16 லட்சம் கோடி மதிப்பிலான 8.39 கோடி மருத்துவமனை சேர்க்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தரவுகளை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் சமீபத்தில் வெளியிட்டார். இந்த நிலையில் பிரபல மருத்துவ நாளிதழான லான்செட் ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே பரிசோதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் விகிதம் கடந்த 6 ஆண்டுகளில் 36% அதிகரித்திருப்பதாக கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதற்கு மத்திய அரசு சில ஆண்டுகள் முன் துவங்கிய ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்றும் ஆய்வறிக்கை புகழ்ந்திருக்கிறது. இதேபோல்தான் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டம் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குகிறது. அதனால் கிராமப்புற பெண்கள் குடிநீர் பிடிப்பதற்கு செலவிட்ட நேரத்தை கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தியிருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை சமீபத்தில் வெளியானது. அந்த வரிசையில் தற்போது லான்செட் மருத்துவ அறிக்கையும் இடம்பெறுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.